ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மற்றும் மரியாதையுடனான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மாதமாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துவிட்டு, மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாதமாகவே இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பார். இது உங்கள் தொழிலில் முன்னேற வாய்ப்பளிக்கிறது. உங்கள் வேலையை மதிப்பாய்வு செய்து உங்கள் அனுபவத்தை கருத்தில் கொண்ட பிறகு உங்களுக்கு புதிய திட்டம் வழங்கப்படும். உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் முயற்சியின் பலனை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள். உங்கள் இலக்குகளை அடைய மூத்த அதிகாரிகள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். மாதம் முழுவதும் கேது 7வது வீட்டில் இருப்பார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் புதன், வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டை தொடுவதால் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இல்லையெனில் விஷயங்கள் மோசமாகிவிடும். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனிக்கிழமை அவருக்கு முழு பார்வை உள்ளது. இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவாகலாம். இதனால் உங்கள் கல்வி தடைப்படும். இந்த கவன சிதறல்கள் அனைத்தும் புறக்கணித்து உங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குரு மற்றும் புதன் உங்கள் 2வது வீட்டில் இருந்தால் உங்களது 4வது வீட்டில் எந்த கிரகமும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதன் விளைவாக தனிப்பட்ட உறவுகள் மிகவும் தீவிரமாகவே இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் வளரும். உங்கள் வார்த்தைகள் அதிகாரம் மற்றும் சொந்தமான உணர்வை பெறும். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக உங்களை நேசிப்பார்கள். பொதுவான குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள் குறையும். 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களின் நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு பாதிக்கப்படலாம். நீங்கள் அக்கறையுள்ள நபர்களின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். உங்கள் உடல் நலம் குறையும் போது அன்பின் வார்த்தைகள் வர கடினமாக இருக்கும். எனவே உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர் உங்களால் ஈர்க்கப்படுவதற்கும் உங்கள் பாசத்தை உணர்வதற்கும் போதுமான நேரத்தை நீங்கள் கொடுங்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திருமணத்திற்கு மிகவும் கடினமானதாகவே இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் மனதை கடினப்படுத்த வேண்டும் மற்றும் தடைகளை தாங்க வேண்டும். ராகுவும் சூரியனும் கேது இருக்கும் 7வது வீட்டை பார்ப்பார்கள். அதனால் சனியும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருப்பார்கள். அதில் இருந்து செவ்வாய் 7வது வீட்டை பார்ப்பார். உங்கள் 7வது வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். இது திருமண மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த விலையுயர்ந்த செலவுகள் உங்களுடைய எரிச்சலை அடைய செய்யலாம் மற்றும் உங்கள் வருமானத்திற்கு வடிகால் ஆகலாம். அவற்றை நிர்வகிக்க நீங்கள் போராடுவீர்கள். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மோசமடையும். உங்கள் லக்கணத்தில் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார். ஆனால் 12ஆம் வீட்டில் சனியின் பார்வை முழுவதுமாக இருப்பதால் உடல் நலம் குறைவு கவலை உண்டாக்கும். இந்த மாதம் நீங்கள் உடல் பருமன், கொழுப்பு தொடர்பான கோளாறுகள் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ஆகியவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தைராய்டை பரிசோதிப்பது மிகவும் நல்லது. மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை குறைவாக உங்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகஸ்தர்கள் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தடையின்றி நடந்து முடியும். மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும். உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். மனைவி வழியில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து வகையில் சிலர் எதிர்பாராத தன லாபத்தை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சிறு தடங்களுக்கு பின் காரிய வெற்றி உண்டாகும். நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீர்ந்துவிடும். கோபத்தை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது. உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த பலனாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும்.
உறவினர் வருகை, சுப நிகழ்ச்சியை கலந்து கொள்வது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடைபெறும். பண வரவில் தடை ஏதும் இருக்காது. மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பரிகாரம், சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.